லாஸ்ட் 3 டேஸாக ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. சரி மார்னிங் தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கார்த்திகை ஸ்டார்ட் ஆகி 2 டேஸ் ஆயிடுச்சு. கார்த்திகை மாதம் 1 மாதம் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து எல்லா திங்கக்கிழமையுமே சாமிக்கு வந்து பூஜை செய்வோம். கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜை. அதனால் வந்து சரி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சரி மாவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோள தோசைக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். இது ஊற வைக்கும் போது 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் போல் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு அப்படியே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஊட்டிலேருந்து வரும்போது எப்போதுமே வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். ஊட்டி கொத்தமல்லிக்குனே வந்து தனி ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டுக்குமே அதில் சட்னி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொத்தமல்லி சட்னி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து வணக்கி வச்சுட்டு இருந்தேன். மகிழ்னியோட கண்டாங்கி சேலை வீடியோக்கு வந்து அவ்வளோ வியூஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்துடுது க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.